سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وإنه مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين أما بعد கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் ரமலான் மாதத்தின் வருகையோடு தொடர்பான பல்வேறு விஷயங்களை ஏற்கனவே அறிந்திருப்போம். அறிந்த விஷயங்களை மீண்டும் மீட்டுவது சில வேளை உங்களுக்கு அலுப்பாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு கடமையை ஒரு நோக்கத்துக்காக வலியுறுத்தி இருந்தால் அந்த நோக்கத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதும் அதனை மீட்டி மீட்டி மனதிலே பதிய வைத்துக் கொள்வதும் அவசியமாகின்றது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஒரு கடமையை எங்களுக்கு விதியாக்குகின்ற போது அவன் அதன் மூலம் எதை நாடுகிறானோ அது நடக்க வேண்டும். அப்போதுதான் அந்த விஷயத்திலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று பொருளாகும். அல்லாஹ் தஆலாவுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய இந்த நோன்பின் மூலம் நிறைவேறாது போனால் நாங்கள் நூற்று நோன்பிலே ஏதோ ஒரு தவறு அல்லது கோளாறு இருக்கிறது என்பது பொருளாகும். அப்படி இருந்தால் அது என்ன என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த தவறுகள் கோளாறுகள் ஏற்படாமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நோன்பையும் பாதுகாத்து நோன்பின் நோக்கத்தையும் பாதுகாக்க வேண்டும். இந்த வகையிலே நாங்கள் நோன்பை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கியதன் மூலம் எதனை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வது அவசியமாகின்றது. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய விஷயமாக இருக்கலாம். நோன்பை மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய ஒவ்வொரு இபாதத்துகளும் எங்களுக்கு ஒவ்வொரு வகையான நோக்கங்களை உணர்த்துகின்றது. அல்லாஹ் தஆலா கடமையாக்குகின்ற இந்த இபாதத்துகள் மறுமை பலாபலன்களை மட்டும் கொண்டது அல்ல. அதனை நாங்கள் முதலாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதிகமாக இந்த இபாதத்துகள் குறித்து பேசப்படுகின்ற போது மறுமையில் என்ன லாபங்கள் கிடைக்கும் என்பதை நாங்கள் அதிகம் கேட்கிறோம். அந்த விஷயங்கள் அடிக்கடி வலியுறுத்தப்படுகின்றன. மறுமையின் பலாபலன்களை உணர்ந்து நாங்கள் செயல்பட வேண்டியது எங்களுடைய பொறுப்புத்தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதற்குரிய கூலியை விளைவை அவன் மறுமையிலே நிச்சயம் காணத்தான் போகிறான். அதனால் நாங்கள் செய்கின்ற ஒரு செயல் மறுமையில் என்ன விளைவுகளை தரக்கூடியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கத்தான் வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜக்காத்தை நிறைவேற்றுகிறோம், ஹஜ்ஜை செய்கிறோம். இந்த இபாதத்துகளை செய்வதன் மூலம் மறுமையிலே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை கட்டாயம் ஒரு முஸ்லிம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த ஆர்வத்திலே தான், அந்த மோட்டிவ் தான் எங்களை அந்த இபாதத்தை செய்ய தூண்ட வேண்டும். ஆனால் இந்த இபாதத்துகள் வெறும் மறுமை விளைவுகளை மட்டும் கொண்டவைகள் அல்ல. அல்லாஹ் தஆலா இவைகள் இந்த இபாதத்துகள் மூலமாக உலகத்திலும் பல விளைவுகள் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சில போது இந்த உலக விளைவுகள் தான் மறுமை விளைவுகளையும் தீர்மானிக்க கூடுமாக இருக்கலாம். நோன்பு நோற்றவர்களுடைய சிறப்புகள் அடிக்கடி எங்களுக்கு உபதேசிக்கப்படுகின்றன. ஒரு நோன்பாளி
நோன்பாளிகளுக்கென்றே தனியாக சுவர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது, அதற்கு பெயர் ரையான். அந்த வாசல் நோன்பாளிகளுக்காக மட்டும்தான் திறக்கப்படும். அவர்கள் தான் அதனூடாக சுவர்க்கம் நுழைவார்கள். அவர்கள் சென்ற பிறகு அந்த வாசல் மூடப்படும் என்று நோன்பாளிகளுடைய அந்த சிறப்பு குறித்து ஒரு ஹதீஸ் வருகிறது. நோன்பு காலத்தை அல்லாஹ் தஆலா பல பகுதிகளாக பிரித்திருக்கிறான். ரஹ்மத், மஃபிரத், நரக விடுதலை என்று. அது நோன்பின் மற்றொரு சிறப்பம்சம். மறுமையிலே அல்லாஹ் தஆலா ஒரு நோன்பாளிக்கு கொடுக்க இருக்கின்ற பேறுகளை அது எங்களுக்கு உணர்த்துகிறது. அதுபோல நோன்பாளியின் வாயிலிருந்து வீசுகின்ற அந்த வாடை கூட அல்லாஹ் தஆலாவிடத்திலே கஸ்தூரிக்கு சமமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் ஒரு நோன்பாளியோடு நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்தால் கொஞ்சம் தூரமாகத்தான் நின்று கொள்வோம். ஏனென்றால் எங்களால் சில நேரம் அந்த வாடையை பொறுக்கலாமே. அல்லாஹ் தஆலாவிடத்திலே அதற்குரிய அந்தஸ்து வேறு, அது கஸ்தூரியை விட மனமானது என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அது உலகத்தில் அல்ல, அது மறுமையிலே இந்த நோன்பாளியின் அந்த வாடைக்கு இருக்கின்ற அந்தஸ்து பெருமைதான் அது. இப்படி ஏராளமாக மறுமையிலே இந்த நோன்பாளிகளுக்கு என்ன கிடைக்கும், நோன்புக்கு என்ன கிடைக்கும் என்றெல்லாம் சிறப்புகள் வந்திருக்கின்றன. அவைகளை எதிர்பார்த்து நாங்கள் அந்த நன்மைகளை நாடி நோன்பு நோக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான அம்சம். மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மைகளை எதிர்பார்த்து அல்லாஹ் தஆலா தருவதாக வாக்களித்த நன்மைகளை எதிர்பார்த்து ஈமானோடு யார் ரமலானின் நோன்புகளை நோக்கிறார்களோ அவர்களுடைய முன்னைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இப்ப நன்மைகளை எதிர்பார்த்து செய்யும், அதை இஸ்லாம் வலியுறுத்து. ரசூலுல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா இந்த சன்மானத்தை தருவான், இந்த வெகுமதியை தருவான், இந்த விடுதலையை தருவான், இந்த பிரச்சனைகள் எங்களை பாதுகாப்பான் என்றெல்லாம் வந்திருக்கின்ற அந்த நன்மைகளை எதிர்பார்த்து இபாதத் செய்வது முக்கியமாக வேண்டப்படுகின்ற ஒரு விஷயம். அதனை நாங்கள் இங்கே நிராகரிக்கவில்லை, அதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம். இருந்தாலும் அந்த மறுமை விளைவுகளோடு உலகத்திலும் சில விளைவுகள் வர வேண்டும், ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு மாதத்திலும் உலக விளைவுகள் இருக்கிறது. தொழுதா உலகத்தில் என்ன நடக்கும், நோன்பு நோற்றா உலகத்தில் என்ன விளைவு வரும் என்று ஒரு விளைவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த உலகத்துக்குரிய விளைவுகள் என்ன என்பதை அதிகமாக நாங்கள் சிந்திப்பதில்லை அல்லது வலியுறுத்தப்படுவதும் இல்லை. எல்லாரும் நோன்பு நோற்றா உலகத்தில் எப்படி ஒரு என்ன மாதிரி ஒரு மாற்றம் வர வேண்டும், எப்படியான ஒரு நிலை உருவாக வேண்டும் என்ற விஷயம் அதிகம் வலியுறுத்தப்படுவதில்லை, பேசப்படுவதும் இல்லை. இந்த உலக விளைவுகள், இபாதத்துகளுக்கு என்ன உலக விளைவுகள் இருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் பொதுவாக நோக்க வேண்டும். இருந்தாலும் இங்கு ரமலானிலே கடமையாக்கப்பட்ட நோன்பை மட்டும் வைத்து அந்த விஷயத்தை சற்று விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். அப்போது நோன்பு நோற்றவர்கள் இந்த நோன்பின் மூலம் எதை இந்த உலகத்திலே காண வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதை கண்டாத்தான் நாங்கள் மறுமையில போய் காணப்போறதை நாங்கள் சில வேளை காணலாம். உலகத்தில் நாங்கள் நோன்பு நோற்றோம், அதோட ரிசல்ட்ஸ் என்னன்றதை உலகத்தில் நாங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் மறுமையில் இதுக்கான ரிசல்ட்ஸை நாங்கள் போய் பார்க்கலாம். இந்த உலகத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது நோன்பை பற்றி ஒரு ஹதீஸ் குதுசியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், மிக விசேஷமாக அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு அமலி பினி ஆதம் லஹு இல்ல ஸௌம் ஃபஇன்னஹு லி வ அனா அஜ்ஸி பிஹி யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹவதஹு மின் அஜ்லி. அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆதமுடைய மகன் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது, நோன்பை தவிர அது எனக்குரியது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன்
இன்னொரு ரிவாயத்திலே வான உஜிசாமி, நானே அதற்கு கூலியாகுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஹதீஸுல் குதுஸிலே நோன்புக்கு ஒரு விசேஷ அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. மனிதன் செய்கின்ற எல்லா செயல்களையும் அல்லாஹ் தஆலா இந்த செய்கின்ற அந்த மனிதன் வசமே ஒப்படைத்து விடுகிறான். ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் மட்டும் போதாது, செய்யறதுக்கு மட்டுமல்ல அவர் பொறுப்பு. நான் தொழுவேன், இப்ப என்ன கடமை முடிஞ்சுன்னு யாரும் சொல்லலாது, அதற்கு அப்பாலும் பொறுப்புகள் இருக்கிறது. தொழுதவர் தொழுகையை வீணாக்க கூடாது, தொழுகையை பாதுகாக்கும். தொழுகை, நோன்பு, இந்த மாதிரி இபாதத்துகள் எல்லாவற்றையும் அவ்வப்போது நாங்கள் செய்துவிட்டால் எங்களுடைய கடமை முடிந்தது என்று நான் யாரும் நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் அது பிழை. ஏனென்றால் இந்த ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹ் சொல்கிறான், குல்லு அமலி பினி ஆதம் லஹு, ஆதமுடைய மகன் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவனுக்குரிய. அதுல முழு ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் தான் எடுத்துக்கணும். அது செய்வதற்கும் அவர் தான் பொறுப்பு, அதுல நன்மையை பெறுவதற்கும் அவர் தான் பொறுப்பு, அந்த செயலை பாதுகாக்கிறதுக்கும் அவர் தான் பொறுப்பு, எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. ஒரு நன்மை செய்தோடனே அல்லாஹ் அதை வாங்கி தன்னுடைய வைப்பில் வைத்து விட மாட்டார். நோன்பை தவிர, நோன்பு அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்கிறேன் அது எனக்குரியது. ஒரு ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றால் அந்த நோன்பை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான், அது எனக்குரியதுன்னு சொல்கிறான். அதை திருப்பி அந்த மனிதன் ஒப்படைக்கிறது இல்லை, அதுக்கு பொறுப்பாக அவனை சாட்டுறதில்லை. அது காரணத்தையும் அல்லாஹ் சொல்றான். அதற்கான காரணம் யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹவதஹு மின் அஜ்லி, அவன் தனது உணவை, தனது குடிப்பை, தனது இச்சைகளை, உணர்ச்சிகளை, ஆசாபாசங்களை எனக்காக விட்டு விடுகிறான். இதன் காரணம் அந்த நோன்பை அல்லாஹ் தஆலா தனக்குரியது என்று ஆக்கிக் கொள்வதற்கு காரணம் அதான். நோன்பாளி என்ன செய்யறாருன்னா 3 விஷயங்களை அவர் அல்லாஹ்வுக்காக விட்டு விடுகிறார். உணவை விடுகிறார், குடிப்பை விடுகிறார், தன்னுடைய உணர்ச்சிகள், ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்புகள், இச்சைகள் எல்லாவற்றையும் விடுகிறார். இந்த 3ஐயும் அல்லாஹ்வுக்காக விடுகின்ற போது அந்த நோன்பை அல்லாஹ் தஆலா தனக்குரியதாக அங்கீகரித்துக் கொள்ளும். திருப்பி அந்த மனிதன் அந்த நோன்பை பொறுப்பு கொடுக்கிறது இல்லை. இந்த நோன்பு, இந்த ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்பை தான் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அதிகமானவர்கள் நோன்பு என்று கருதுகின்ற ஒரு நோன்பு இருக்கிறது, அந்த நோன்பு அல்லாஹ் எடுத்துக்கொள்றானா என்னன்னு தெரியாது. சில ஹதீஸ்களின் பிரகாரம் அந்த நோன்பை அல்லாஹ் தஆலா தனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறான். அதிகமானவர்கள் நோன்பு என்று நினைப்பது இந்த ஹதீஸில் சொல்லப்படுகின்ற நோன்பு அல்ல. உணவையும் குடிப்பையும் மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு விட்டு வைத்திருப்பதைத்தான் அதிகமானவர்கள் நோன்பு என்று கருதுகிறார். சஹர் நேரத்திலிருந்து அதான் மாறுமணி அதான் வரைக்கும் உண்ணாம பருகாம இருக்கிறது. இதைத்தான் அதிகமானவர்கள் நோன்பு என்று கருதுகிறார். ஆனால் இந்த ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லப்படுகிற நோன்பு அது அல்ல. இந்த நாங்க நோன்பு என்று கருதுகிற விஷயத்துல 2 நாங்க விடுறோம். அல்லாஹ் நோன்பு என்று கருதுகிற அந்த விஷயத்துல 3 விஷயங்களை விட வேண்டிய தேவை இருக்கிறது. உணவையும் குடிப்பையும் ஒரு மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகள், ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்புகள் அதெல்லாம் விடும். அத்தகையதொரு நோன்புதான் எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நோன்பு என்ன? அது எப்படிப்பட்ட நோன்பு? உண்மையிலே அந்த நோன்புதான் உலகத்துக்குரிய அந்த விளைவை தருகின்ற நோன்பாகும். மற்ற நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், ரொம்ப எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பிலே அவர்களுக்கு எஞ்சுவது பசியும் தாகமும் மட்டும்தான். அவங்க விட்டது உணவையும் குடிப்பையும், மிஞ்சியது பசியும் தாகம்.
நோம்புன்னு சொல்லி அவங்க விட்டது உணவையும் குடிப்பையும். எனவே மிஞ்சிறது பசியின் தாகம், வேறு எதுவுமே அவர்களுக்கு அந்த நோம்பில் மிஞ்சுவதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படி என்றால் உணவையும் குடிப்பையும் மட்டும் விடுகின்ற ஒரு செயல் அல்ல நோன்பு. உணவையும் குடிப்பை மட்டும் விடுகின்ற ஒரு செயல் அல்ல நோன்பு. மூணாவது விஷயத்தை விட வேண்டும். அதான் மனிதனுடைய உணர்ச்சிகள், ஆசா பாசங்கள், விருப்பு வெறுப்புகள். இப்போ ஒரு நோம்பாளிக்கு ரசூலுல்லாஹ்ன ஒரு அட்வைஸ் இருக்கு. ஒரு நோம்பாளிய யாராவது ஏசினால் அல்லது அடித்தால் இந்த நோம்பாளி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவரு திருப்பி அடிக்கலுமா? ஏசலுமா? இயலாது. ஹதீஸ் அதுக்கு அனுமதி தராது. ரசூலுல்லாஹ் அதுக்கு அனுமதி தரல. அப்படி ஒரு நோம்பாளிக்கு யாராவது ஏசினால் அல்லது அடித்தால் அந்த நோம்பாளி என்ன செய்யணும்னா, ஃபகுல் இன்னி சாயிமுன் மர்ரத்தை, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நோம்பாளின்னு 2 முறை அவனுக்கு திருப்பி சொல்லும். நோம்பாளின்னு சொல்லும். ஒரு நோம்பாளிக்கு யாராவது சாப்பாட்டை முன் வச்சா சாப்பிடுங்க அல்ல ஒரு டீயை சப்ளை பண்ணினா என்ன சொல்லுவார் நோம்பாளி? நோம்பாளி என்ன சொல்லுவாரு? நான் நோம்புன்னு சொல்லுவார் இல்லையா? அதுக்கு என்ன பொருள்? நான் நோம்பு சாப்பாட்டை விட்டிருக்கிறேன், குடிப்பை விட்டிருக்கிறேன், எதை தொடமாட்டேன், அதுதானே? ஒரு நோம்பாளிக்கு சாப்பாட்டை நாங்க கொடுத்தா அவரு என்ன சொல்லுவாரு? நான் நோம்புன்னு சொல்லுவார். ஒரு முறை சொல்லுவீங்க விலங்கல்லாட்டி இன்னொரு முறை சொல்லுவார். அதோட பொருள் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பாட்டை விட்டிருக்கிறேன், குடிக்க மாட்டேன், அதை விட்டிருக்கிறேன், நோம்பு. அடிக்க வார நேரமும் ஏச வார நேரமும் அதைத்தான் அவர் சொல்லுவோம். அதுக்கு என்ன பொருள்? இப்ப மூணாவதையும் நான் விட்டிருக்கிறேன். இந்த உணவும் குடிப்பை விட்டுறது மட்டுமல்ல நோம்பு. அப்படி நோம்பண்டு அல்லாத நோம்பண்டு கருதில்லை. மூணாவது ஒரு விஷயம் இருக்குது விடுறதுக்கு. அதை சொல்ல வேண்டிய நேரம் தான் ஒரு மனிதன் நோம்பாளிக்கு ஏச வாரது அல்லது அடிக்க வார நேரம். சாப்பாட்டை கொடுக்க வார மாதிரி, டீயை சப்ளை பண்ண வார மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏசுறார், ஒரு நோம்பாளிக்கு ஒருவர் ஏசுறார் அல்லது அடிக்கிறார். அதுவும் அந்த நான் நோம்பாளின்னு சொல்ல வேண்டிய நேரம் தானே. அங்க அவர் சொல்லணும், நான் உணவை விட்டிருக்கிற மாதிரி, குடிப்பை விட்டிருக்கிற மாதிரி என்ன கோபத்தையும் என் ஆவேசத்தையும் என் உணர்ச்சியை நான் விட்டிருக்கேன். நான் நோம்புன்றது அதுதான். அதையெல்லாம் விட்டுத்தான் நான் நோம்பு பிடிக்கிறேன். எனவே உன்னோட சண்டை பிடிக்கலாது. நீ ஏசினா நான் திருப்பி ஏச மாட்டேன், நீ அடிச்சா நான் திருப்பி அடிக்க மாட்டேன். நான் நோம்பாளின்னு சொல்றதுக்கு வேற பொருள் இருக்குமான்றது யூகிக்க கஷ்டம். இப்படி ஒரு பொருள் எடுக்கலுமா? நான் நோம்பாளின்னு சொல்றதுக்கு நான் காலையில இருந்து பசியில் இருக்கிறேனப்பா, உன்னோட சண்டை பிடிக்கிறதுக்கு எனக்கு சீவனில் அடிச்சிடாத, அதான் பொருள். யாருக்கு தெரியும் ஒரு பசியில் இருக்கிறாரா திண்டிக்கிறாரான்னு யாருக்கு தெரியும்? அவர் சொல்ற பொய்யாவும் நீக்கலுமே. அப்ப அப்படி விளங்காத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்தலாது. நோம்பு ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்தலாது, நோம்பு ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்தலாம், நோம்பு ஒரு ஆளுக்கு காட்டலாம், தொழுகையை காட்டலாம், ஜகாத்தை காட்டலாம், ஹஜ்ஜை காட்டலாம், நோம்பை காட்டலாம். எப்படி காட்டுறோம்? காட்டலாட்டி அதை எப்படி சொல்றது? அப்ப நான் நோம்பாளின்றது ஒரு ஆளுக்கு சொல்றதா இருந்தா அது ஒரு மீன் கதை. அது அவருக்கும் அல்லாவுக்கும் தெரிந்த ரகசியம், இன்னொரு ஆளுக்கு சொல்லி விளங்காது. இங்க என்னத்துக்கு சொல்லணும்டா? நான் ஒரு சாப்பாட்டை கொண்டு வந்து தாரவர்கிட்ட சொல்லணுமே நாங்க நோம்பாளி என்று. அது மாதிரி அடிக்க வாரவர்கிட்ட ஏச வாரவர்கிட்ட நான் மூணாவது விஷயத்தையும் இந்த நோன்பின் காரணமாக விட்டிருக்கிறேன். எனது உணர்ச்சிகள், எனது விருப்பு வெறுப்புகள், எனது ஆசா பாசங்கள், எனது ஆவேசங்கள் எல்லாத்தையும் விட்டிருக்கிறேன். எனவே நீ அடிக்கிறேன்னா அடிச்சுட்டு போ, ஏசுறேன்னா ஏசிட்டு போ. அதுதான் அந்த நோன்பு. அந்த நோன்பை நோக்குமாறுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்படியா இருந்தால் ஒரு நோம்பாளிக்கு ஏசுறதும்
ஒரு மரத்துக்கு ஏசுறதும் சமனாயிக்கு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஒரு மரத்துக்கு ஏசினா ரிப்ளை வருமா? வராது. நோம்பாளிக்கு ஏசினா ரிப்ளை வராது. ஒரு நோம்பாளியும் ஒரு மரமும் சமன். என்ன மனிதன் எல்லா உணர்ச்சிகளையும் தண்ட விருப்பு வெறுப்புகளையும் அல்லாஹ்வுக்காக விடுறான். அப்படியான ஒரு இபாதத்தை நோன்பு அல்லாஹ் சொல்றானா, அதுதான் எனக்குரிய நோன்பு சரி. இப்ப நோன்பு ஒரு மனிதனை என்ன செய்தா அவனை முழுமையாக வெறுமையாக்குது. ஒரு மனிதனை முழுமையா வெறுமையாக்கு, அவன வயிற்றை வெறுமையாக்குறது. உணவு குடிப்புகள் எதுவும் இல்லாம அவன வயிற்றை அப்படி வெறுமையாக்கியாச்சு. அவன் உள்ளத்தையும் வெறுமையாக்குறது. உணர்ச்சிகள், ஆசா பாசங்கள், விருப்பு வெறுப்புகள் அதெல்லாத்தையும் அந்த உள்ளத்துல இருந்து அப்படி இறக்கி அதையும் வெறுமையாக்குறது. சில வேளை அல்லாஹுவாலம், இது எனக்கு படுற கருத்து, அந்த மனிதன் உள்ளத்தை அவன் ஆசா பாசங்கள், உணர்ச்சிகள், இதுகள்ல இருந்தெல்லாம் வெறுமையாக்குறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மெட்டராகத்தான் இந்த வயிற்றை வெறுமையாக்க அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடு செய்தானோ தெரியாது. ஏன்னா அல்லாஹ் தாலாவுக்கு தேவை ஒன்றில்லை மனிதனை பசியில தாகத்துல போடணும். மனிதன் உணர்ச்சிகள், ஆசா பாசங்கள் இதுகள்ல இருந்து அவனை வெறுமையாக்கணுமாக இருந்தா அதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். எதை வயிறை வெறுமையாக்குறது, வயிற்றை வெறுமையாக்குற அது கொஞ்சம் இந்த உள்ளத்தை வெறுமையாக்குறதுக்கு அது ஒரு சப்போர்ட்டை தரும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்களோ தெரியாது. மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ யதா தஆமஹு வ ஷராபஹு. கெட்ட வார்த்தைகளை, கெட்ட செயல்களை யார் விடவில்லையோ அவர்கள் உணவையும் தண்ணீரையும் மட்டும் விட்டுவிட வேண்டும் என்ற தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது. நோம்பாளி சாப்பிடாம இருக்கிறேன், குடிக்காம இருக்கிறேன், ஆனா ஏண்ட எந்த பழக்க வழக்கங்களையும் முடியலாது. நான் முன்கோவக்காரன், கோவரத்தை செய்ய, நான் இப்படிப்படியான குணங்கள் எல்லாம் ஏற்றிருக்கிறது. கோபம் வரும், ஆவேசம் வரும், வெறுப்பு வரும், பிரச்சனைப்படுவேன், எதையாவது தேவையில்லாமல் தலை போடுவேன், பொய் பேசுவேன், அடுத்தவர்களுடைய குறைகளை விமர்சிப்பேன். இதுகளெல்லாம் விடையலாது. உணவையும் தண்ணீரையும் விடையலாம் என்று ஒருவர் நோன்பு நோக்கிறார். அவருடைய நோன்பு சம்பந்தமான பொலிசியாதான் தன்னுடைய வாழ்க்கையில் வேறு எந்த விஷயங்களையும் தான் விடுவதற்கில்லை, இந்த ரெண்டையும் விடலாம் என்று ஒருவர் நோன்பு நோக்கிறதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் தன்னிடம் இருக்கின்ற தீய செயல்கள், தன்னிடம் இருக்கின்ற தீய வார்த்தை பிரயோகங்கள் இவைகளை எல்லாம் விடாமல் வெறும் உணவையும் குடிப்பையும் விட வேண்டும் என்ற தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது. அப்படி என்ன அங்க விளங்குது, அல்லாஹ் எங்களை பசியிலை தாகத்திலே வைக்கணும் என்று விரும்பல. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நோக்கம். எங்களிடம் இருக்கின்ற, எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற உணர்ச்சிகள், ஆவேசங்கள், விருப்பு வெறுப்புகள் இவைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்றுதான் நாங்கள் அந்த நோன்பை விலகிக் கொள்ள வேண்டும். அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த சாப்பாட்டை நிப்பாட்டுங்க, நீர் ஆகாரங்களையும் அருந்தக்கூடாது என்று அந்த பசியையும் தாகத்தையும் அதற்கு உடந்தையாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பான் போலும். அல்லாஹு அலம். இப்படியான நோன்பை நோட்பதற்கு என்ன நோக்கம் இருக்கிறது? ஏன் இப்படி ஒரு நோன்பை அல்லாஹ் தஆலா கடமையாக்க? உண்மையில் இந்த மாதத்தை நாங்கள் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொல்கிறோம். இந்த மாதத்தின் அதி விசேஷமே அதுதான். ரமலானுடைய சிறப்பம்சங்கள் அனைத்துக்கும் மகுடம் வைத்தால் அது இந்த மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதுதான் அந்த மகுடம். அதனை விட இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்க முடியாது. ஏனென்றால் ரமலானை பற்றி வந்திருக்கின்ற எல்லா சிறப்பம்சங்களும்
ஹதீஸ்கள்ல தான் வந்திருக்குது. ஒரே ஒரு சிறப்பம்சம் மட்டும் குர்ஆன்ல வந்து, குர்ஆன்ல வந்த சிறப்பம்சம் தான் அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் என்பது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த தலையாய சிறப்பை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஏனைய சிறப்புகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனித சமுதாயத்துக்கு நேர்வழியாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய தெளிவான ஆதாரங்களாகவும் அந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, அருளப்பட்டது. எனவே குர்ஆன் இந்த ரமலானில் இறக்கப்பட்டதன் காரணத்தினால் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், இந்த மாதத்தின் பிறை கண்டவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் இறக்கப்பட்ட காரணத்தினால் இந்த மாதத்தில் நோன்பு பிடிங்க. நோன்பு நோக்கிறதுக்கு காரணமே, இந்த மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு காரணமே இந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டதுதான் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே ரமலானின் அனைத்து சிறப்புகளுக்கும் தலையாய சிறப்பு இந்த மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன்ல தான் அல்லாஹ் தன்ன விருப்பு வெறுப்புகளை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் மனிதனுக்கு எதை விரும்புகிறான், எதை விரும்பவில்லை என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம்? எங்க போய் நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம்? அல்லாஹ் தஆலா நேராக வந்து ஒரு நாளும் சொல்ல மாட்டான், நான் இதை விரும்பல செய்யாதேன், இது எனக்கு விருப்பமானது செய்யன்னு அல்லாஹ் சொல்றதில்லை. அதெல்லாம் அல்லாஹ் சொல்லி வச்சுட்டான். அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பு வெறுப்புகளின் அந்த மொத்த வழிகாட்டல் தான் குர்ஆன். அவன் விருப்பங்களை அவன் ஏவல்களாகவும் அவன் வெறுத்தவைகளை அவன் விளக்கல்களாகவும் குர்ஆன்ல எழுதி தந்திருக்கிறான். இப்ப மனிதன் அல்லாஹ்ட விருப்பு வெறுப்புகளை தான் செயல்படுத்தணும். அல்லாஹ் விரும்புறதை செய்யணும், அல்லாஹ் வெறுக்கிறதை விடணும். ஆனா மனிதனுக்கு அது செய்ய இயலாது. காரணம் என்னன்னா, மனிதனுக்கு கண்ட விருப்பு வெறுப்புகள் இருக்குது. மனிதன் தனக்கண்டு விருப்பு வெறுப்புகளை வச்சிருக்கிற நேரம் எப்படி இன்னொருவருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு தன்னை உட்படுத்தணும்? அது அல்லாஹ்வோட உள்ள பிரச்சனை அல்ல. சாதாரணமா எங்கட வீட்டிலையும் அந்த பிரச்சனை இருக்குது. சகோதரர்களோட, பெற்றார்களோட, அண்டை வீட்டோட நாங்க நினைக்கிறதான் நாங்க செய்ய பார்ப்போம். அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறத நாங்க செய்ய மாட்டோம். அவங்க வானம்ன்றதை நாங்க செய்யாம இருக்கிறது, அவங்க செய்யணும்ன்றதை நாங்க செய்யறது எங்கட பழக்கம் அல்ல. எங்கட விருப்பம் என்னன்னா, நான் நினைக்கிறத நீ செய், நீ நினைக்கிறத நான் செய்யல. எனவே மனிதனுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, மனிதனுக்கென்று விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன. அவனுக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது, அவனுக்கு ஆசா பாசங்கள், இச்சைகள், இதெல்லாம் மனிதனுக்குள்ள இருக்கிற நேரம் இன்னும் ஒருவருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு இந்த மனிதன் தன்னை உட்படுத்துவது சாத்தியமில்லை, நடக்காது, செய்ய இயலாது. எப்போது மனிதன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளைத்தான் செயல்படுத்த விரும்புவான். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பு வெறுப்புகள் தான் அவருடைய மார்க்கம், குர்ஆன், சுன்னா. எங்கட விருப்பு வெறுப்புகளோட மொத்த அந்த வடிவம் தான் மனோ இச்சை, எங்கட ஆசை. இப்ப எங்கட விருப்பு வெறுப்புகளை விடாத வரைக்கும் அல்லது விட பழகாத வரைக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்க செயல்படுத்த இயலாது. நாங்க விரும்புறதை விட்டா தான் அல்லாஹ் விரும்புறதை செய்ய. குர்ஆன் தெளிவா சொல்லுது. அதுக்கான அடிப்படை தியரியை குர்ஆன் இப்படி சொல்லுது, அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு அஅலமு வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஒன்றை விரும்பலாம், வெறுக்கலாம், அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். நீங்க வெறுக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையாய், நீங்க விரும்புற ஒரு விஷயம் உங்களுக்கு பாதகமாய். உங்களுக்கு எது அப்ப நன்மையை தரும்?
எது பாதிப்பை தரும் என்ற அறிவு உங்களிடம் கிடையாது. அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் தான் இருக்கிறது. வல்லாஹு அலம் வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் அது பற்றி அறியாதவர்கள். அதாவது மனிதனுக்கு எது நன்மை தரும் என்றதை தீர்மானிக்கிற அந்த அதிகாரத்தை மனிதனுக்கு விட்டால் மனிதன் தன்னை நாசமாக்கிக்கொள்வான். மனிதனுக்கு எது பாதிப்பை தரும் என்ற அந்த தீர்மானத்தை மனிதனுக்கு விட்டால் அவருடைய வாழ்க்கை நாசமாகும். அந்த அறிவு மனிதனுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க ஒன்றை விரும்பலும் அது உங்களுக்கு தீயதாக இருக்கும், நீங்க ஒன்றை வெறுக்கலும் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த குர்ஆன் சொல்ற அந்த இருப்பு வெறுப்புகள் சம்பந்தமான ஒரு அடிப்படை. எனவே அதுக்கு என்ன காரணம்? அதாவது எங்களுக்கு எது நன்மை தரும் என்பதை எங்களால் ஏன் தீர்மானிக்க முடியாது? எங்களுக்கு எது தீமையாக அமையும் என்பதை ஏன் எங்களுக்கு தீர்மானிக்க இல்லாத? அதுக்கு காரணம் இருக்கு. மனிதன விருப்பு வெறுப்புகளுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு வேறொரு அடிப்படை இருக்கிறது. மனிதன விருப்பு வெறுப்புகள் எல்லாம் உலக லாப நஷ்டங்களை கணக்கு பார்க்கின்ற விருப்பு வெறுப்புகள். மனிதன் எப்பவும் எதை விரும்புவான் என்றால் உலகத்தில் ஏதாவது லாபம் தருகின்ற ஒன்றை அவன் விரும்புவான். எதை அவன் வெறுப்பான் என்றால் உலகத்தில் தனக்கு ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை அவன் வெறுப்பான். இதான் அவன் விருப்பு வெறுப்புக்கான அத்திவாரம் அடிப்படை. அதுக்கு அங்கால அவனுக்கு யோசிக்க இயலாது. யோசிக்க போனா அவனுக்கு கஷ்டம் அது. எனவே உலக லாபங்கள் உலக நஷ்டங்களை வைத்துத்தான் மனிதன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை உருவாக்கிக் கொள்கிறான். ஏனென்றால் மனிதனுக்கு இந்த உலகம் தான் தெரியும். அவனுக்கு தெரிகிறது எது? உலகம் தான். உலகத்துக்கு அங்கால ஒன்றும் அவனுக்கு தெரிகிறது இல்லை, அவனுக்கு விளங்குறது இல்லை, விளங்காது, அவன் அறிவுக்கு விளங்காது. அதனால அவன் எப்போதும் உலகத்தில் எதிலாவது லாபம் இருந்தால் அதை விரும்புவான். அது வழிகள் நேர்மையானதா நீதியானதுன்னு அவனுக்கு பிரச்சனை இல்லாது. வழி சரியா பிழையான்றது அவனுக்கு முக்கியமல்ல. லாபமா நஷ்டமா? லாபமா இருந்தா அவன் விரும்புவான், நஷ்டமா வானம். இதுதான் மனிதனுடைய நிலை. அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அடிப்படை அது அல்ல. அல்லாஹ் தஆலா எல்லா காலங்களையும் அறிந்தவன். அவனுக்கு எங்கட முந்தின காலம் தெரியும், நாங்க வாழ்ற காலம் தெரியும், எங்களுக்கு பிற்பட்ட காலம் அவனுக்கு தெரியும். இந்த உலகத்துல வாழ்ற மனிதன் உலகத்துல வாழ்ற நேரமே அவன் நரகத்தில் மறுமையில் எப்படி இருப்பான் என்பதும் அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு அழைத்து சென்று இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நேரமே அல்லாஹ் தஆலா நரகத்தின் சுவர்க்கத்தை எல்லாம் நபிக்கு காட்டினார். அங்கு மனிதர்களுக்கு கிடைக்கின்ற இன்பங்கள் துன்பங்களை எல்லாம் அல்லாஹ் காட்டினார். எனவே அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த எல்லா காலத்தை பற்றி அறிவும் இருக்கிறது, எல்லா காலத்தையும் அவன் அவதானித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பங்கள் எப்படி உருவாகும்? மனிதனுடைய வாழ்க்கையை உலகம் என்று கருதி அந்த உலகத்தில் எது லாபம் எது நஷ்டம் என்பதை வைத்து அவன் ஒன்றை விரும்பவோ வெறுக்கவோ மாட்டான். மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு முற்பட்டது, உலகத்துக்கு அப்பால் மறுமையையும் அது சேர்த்துக் கொள்ளக்கூடியது. அப்படி ஒரு பரந்த விரிந்த முடிவில்லாத ஒரு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பார்த்துத்தான் இந்த முழு வாழ்க்கைக்கும் எது நன்மையாக அமையும், எது அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகள் அவன் தீர்மானிப்பான். அது வித்தியாசமா தான் நினைக்கும். ரெண்டு உடன்படையுமா? மனிதன் விருப்பு வெறுப்புகளும் அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளும் உண்டாக இயலுமா? நிச்சயமா இயலாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மறுமையில ஒரு மனிதனுக்கு கிடைக்க போற லாப நஷ்டங்களை வச்சுதான் அவன் உன்னை விரும்புவான் அல்லது வெறுப்பான். மனிதன் உலகத்தில் கிடைக்க போற லாப நஷ்டங்களை வச்சுதான் அவன் உன்னை விரும்புவான் அல்லது வெறுப்பான். இந்த ரெண்டு விருப்பு வெறுப்புகளும் ஒரு நாள் ஒன்று படையலாது, முரண்படத்தான் செய்யும். இந்த முரண்படுற விருப்பு வெறுப்புகளுக்கு மத்தியில் நடக்கின்ற போராட்டம் தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை போராட்டம்.
அல்லாஹ் தஆலாட விருப்பு வெறுப்புகளுக்கு அடிபணிவதா, ஏண்ட சொந்த விருப்பங்களுக்கு நான் அடிபணிவதா? இந்த கேள்விக்கு ஒரு முஸ்லிம் பதில் காணணும். பதில் காண்றது மட்டுமல்ல, அதை செயல்படுத்தவும் வேணும். அந்த பதில ஒரு முஸ்லிம் தீர்மானிக்கிறார், அல்லாஹ்ட விருப்பு வெறுப்பு என்ன வேணாலும் பரவாயில்ல, ஏண்ட விருப்பு வெறுப்பு தான் எனக்கு முக்கியம், நான் அதைத்தான் செயல்படுத்துவேன். சரி, அதுக்கு சுதந்திரம் இருக்கிறது உலகத்தில், எந்த தடையும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த மனுஷனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நீ என்ன நீ நினைச்ச மாதிரி செய்யற, நான் நினைச்ச மாதிரி தான் நீ செய்யணும்னு அல்லாஹ் தஆலா இடையில குறுக்கிட மாட்டான். முழு சுதந்திரம் இருக்கிறது. தீர்மானிக்கிறது மட்டும்தான் வேலை, தீர்மானிச்சு செயல்படுத்துறது. அல்லாஹ்ட விருப்பு வெறுப்புகளை செயல்படுத்துறதா, எனது விருப்பு வெறுப்புகளுக்கு நான் அடிபணிந்து அவைகளை செயல்படுத்துவதா? இது ஒரு முஸ்லிம் கேட்டு முடிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் காணாம வாழையில்லாத வாழ்ந்த நஷ்டம். எனவே இந்த கேள்விக்கு ஒவ்வொரு முஸ்லிமும் பதில் தேட வேண்டும். இந்த கேள்வியை அடிப்படையாக வைத்துத்தான் ஈமானே தீர்மானிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் ஈமான் கொள்ள முடியாது. லா யுமினு, ஈமான் கொள்ள முடியாது. எதுவரைக்கும் என்றால், ஹத்தா யகூன ஹவாஹு, அவனுடைய ஹவா மனோ இச்சை, தபஅன் லிமா ஜிது பிஹி, நான் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற வரைக்கும். மனோ இச்சை என்பது ஒரு மனுஷன் ஆசைகள், உணர்ச்சிகள், விருப்ப வெறுப்புகள். அதுதான் இந்த ஹவா. அரபு சொல்லாது, தமிழ்ல ஹவான்னு சொல்லுவோம், அது தமிழ் சொல்லல, உண்மையிலே அரபு சொல். இந்த ஹவா மனோ இச்சை, மனிதன் விருப்ப வெறுப்புகள், ஆசைகள் எல்லாம் நான் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு பின்னால் போக வேண்டும். அதுவரைக்கும் உங்களில் யாரும் ஈமான் கொள்ள முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உங்களோட ஆசைகள் எல்லாம் பின்னுக்கு வரணும், நான் கொண்டு வந்த மார்க்கம் முன்னால போகணும். மனிதன் விருப்ப வெறுப்புகள் ஃபாலோ பண்ணணுமே தவிர அதுல முன்னுக்கு போயிடாது. அல்லாஹ் தஆலாட விருப்ப வெறுப்புகள் தான் கைட் பண்ணணும், மனிதன் விருப்ப வெறுப்புகள் ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ்ட விருப்பம் ஒன்றாக இருக்க அதை பின்னுக்கு ஆக்கிட்டு எங்கட விருப்பத்தை முன்னுக்கு வச்சு நாங்க எங்கட வாழ்க்கையை கைட் பண்றோம், வழி நடாத்துறோம். அது ஈமானாக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறதா தோக்கிறதான்றதுல தான் ஈமானே தங்கி இருக்கிறது. அல்லாஹ் தஆலாட விருப்பங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறோமா, எங்கட விருப்பங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறோமா, அங்கதான் ஈமானே தங்கி இருக்கிறது. அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய விருப்பங்களை பின்னால் வைத்து அல்லாஹ்ட விருப்பங்களை முன்னால வச்சு செயல்படாத வரைக்கும் அவனுக்கு ஈமான் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்போ இது இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம். இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் மிக அடிப்படையான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலாட விருப்பங்கள் ஒரு புறம், மனிதனுடைய விருப்பங்கள் ஒரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் இடையில நடக்கிற போட்டி அல்லது போராட்டத்தில் எது ஜெயிக்க போகிறது என்பதை வைத்துத்தான் மனிதனுடைய ஈமான் தீர்மானிக்கப்பட போகிறது. ஈமானை வைத்துத்தான் மறுமை வெற்றிகள் தீர்மானிக்கப்பட போகின்றன. எனவே மனிதனுடைய அந்த நீண்ட முடிவில்லாத வாழ்க்கையிலே அவனுடைய சகல வெற்றி தோல்விகளும் தீர்மானிக்கப்படுகின்ற பிரதானமான இடம் இந்த ரெண்டு விருப்ப வெறுப்புகளுக்கும் இடையிலான போராட்டத்தில் யார் வெல்றது, எந்த விருப்ப வெறுப்புகள் வெல்லும் என்றதுதான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா இந்த ரமலான்ல இறக்கினான். குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன்ல தான் அல்லாஹ் தஆலாட விருப்ப வெறுப்புகளுடைய சாராம்சம் தொகுப்பு இருக்கிறது. இறக்கின மாதத்திலேயே அல்லாஹ் தஆலா எங்களுடைய விருப்ப வெறுப்புகளை எல்லாம் விட்டு நாங்கள் வெறுமையாகி அவனுடைய விருப்ப வெறுப்புகளை செயல்படுத்துவதற்கு தேவையான ஒரு பயிற்சி எல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்கிறான். அதுதான் நோன்பு. அதுதான் வெறும் பசியில இருந்து தாகத்தில் வந்துட்டு போறதில்லை நோன்பு. பசியிலையும் தாகத்திலையும் இருந்துட்டு போறதல்ல நோன்பு. இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்ட விருப்ப வெறுப்புகளை இந்த உலகத்துக்கு சமர்ப்பித்த மாதம். மனிதன் தன்னுடைய விருப்ப வெறுப்புகளை விட்டு கொடுத்தால் தான் அல்லாஹ்வுடைய விருப்ப வெறுப்புகளை அவனால் செயல்படுத்த முடியும். அதுவரைக்கும்
மனிதன் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி பார்ப்பான் தெரியுமா? அது ஒரு நாங்க இந்த மாதிரி செய்ய போற நேரம் துணக்கிற ஒரு விஷயம். அது யாராலும் ஒரு ஹசரத் இருந்தா அவன் முன்னுக்கு ஒன்றும் செஞ்சிடப்படாது என்ன சும்மரிக்க மாட்டார். ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டிடுவார், ஒரு ஹதீஸ சொல்லுவார். சரி, பெரிய வம்பா பேத்திரும் அழிச்சாட்டியம். மார்க்கம் அப்படித்தான், பலருக்கு மார்க்கம் ஒரு அழிச்சாட்டியம். எனவே யாராவது மார்க்கம் ஏதாவது விதத்தில் எதையும் பேசிக்கின்றிருக்கலாம், மார்க்கம் என்று வந்தா அதை நிப்பாட்டுவோம். அப்படி வெறுப்புக்குரிய வேண்டாத ஒரு விஷயமாக இந்த மார்க்கம் போய்விடும். மனிதன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ ஆரம்பித்தார். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், பயான்களுக்கு குறைவில்லை இல்லையா? சொல்லுற காலத்தில் இப்படி எல்லாம் பயான்கள் நடந்தே இருக்காது. குத்துபாக்கள் கூட மிகவும் குறுகிய நேரங்களில் வேணும். ஒரு 10 நிமிஷம் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசின வரலாறுகளை நாங்க மிச்சம் அருமையாத்தான் பார்க்கலாம். புகாரி முஸ்லிம் அதில் பிரட்டினா நீண்ட ஹதீஸ்கள் மிச்சம் குறைவாகத்தான் இருக்கும், கொஞ்சமா தான் இருக்கும். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் பேசிப்பாங்க. குர்ஆன் அல்லாஹ் அப்படியே இறக்கவும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா வசனம் வசனமா சூரா சூறாவா தான் இறக்கிறார். அந்த சிறிய போதனைகள் உபதேசங்கள் ஒரு பெரிய சமூகத்தையே மாற்றிச்சது. எங்களுக்கு தெரியும், அரபிகளுடைய வாழ்க்கையோடு அதாவது பின்னி பிணைந்த அவர்களுடைய உயிரோடு நாடி நரம்புகளோடு அவர்களுடைய நாகரிகத்தோடு பின்னி பிணைந்த ஒரு விஷயம்தான் மது. மது இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று வாழ்ந்தவர்கள் தான் அந்த அரபிகள். அப்படி மதுவோடு இறுக பிணைய, மதுவுக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான பெயர்கள் வைத்திருந்தார். மதுவுக்கு பெயர்கள் வைத்திருந்தார். மதுவின் சிறப்புகளை விவாதிப்பதற்காக பேசுவதற்காக கவியரங்குகள் ஏற்பாடு செய்வார். மதுவின் சிறப்பை சிலாகித்து பாடப்பட்ட கவி அரபு இலக்கியத்தில் ஏராளமாக இருக்கிறார். எனது கமுர் அடியிலே கொஞ்சம் மதுவை ஊற்றி விடுங்கள், நான் மௌத்தான பிறகும் அதுல அந்த சுகத்தை நான் அனுபவிக்கணும் என்று சொல்லி கவிதைகள் எல்லாம் பாடி வச்சுக்கிறான். அப்படி தங்களுடைய வாழ்க்கையோடு இறுக பிணைந்த ஒரு அம்சமாக, பிரிக்க முடியாத தங்களுடைய உயிரோடு உடலோடு நாடி நரம்புகளோடு மூச்சோடு நாகரிகத்தோடு பின்னி பிணைந்த ஒரு விஷயம் தான் மது. அந்த மதுவை அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமலாக்குவதற்கு ஒரு 2-3 குர்ஆன் வசனங்கள் தான். முதலாவது ஒரு வசனம் வந்தது, அதோட தீமைகள் அதிகம் நன்மைகளை விட, அவ்வளவுதான். இரண்டாவது ஒரு குர்ஆன் வசனம் வந்தது, தொழுகைக்கு போதையோட வராதிங்க. மூணாவது ஒரு குர்ஆன் வசனம் வந்தது, அதை முற்றாக விடுங்க. இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த ஒரு குர்ஆன் வசனம் வாயிலிருந்த மினரையும் துப்ப வைத்தது. வீடுகளில் இருந்த குடங்களை எல்லாம் வீதிகளிலே ஓட வைத்தது. அந்த குர்ஆன் வசனம் அந்த அளவுக்கு ஒரு பாரிய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் வேறு எதுவும் அல்ல, அந்த குர்ஆன் வசனம் ஒரு வகையான மந்திர சக்தி கொண்டதாக அப்போது இருக்கவில்லை. அந்த குர்ஆன் வசனம் இன்னைக்கு இருக்குது. குடிக்கிற ஒரு மனிதன் முன்னால போய் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி மொழிபெயர்த்து அவன் உடனே விட்டுற மாட்டான். அந்த குர்ஆன் வசனம் அன்று அந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு காரணம், இது அல்லாஹ்வுடைய விருப்பு, இப்போது எங்களுடைய விருப்பை நாங்கள் விடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை ஒப்புக்கொண்ட ஒரு சமூகமாக இருந்தது. அல்லாஹ் விரும்புகிறான், எனவே நாங்கள் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி அதை செய்ய வேண்டும். அல்லாஹ் வானம் என்றான், அதில் எங்களுக்கு லாபம் இருந்தால் நாங்கள் அதை விட வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்ட சமூகமாக அந்த சஹாபாக்கள் சமூகம் இருந்தது. எனவே அந்த சமூகத்துக்கு மிச்சம் பயான்கள் உபதேசங்கள் எல்லாம் தேவை. ஒரு குர்ஆன் வசனம் போதும், ரிமோட் மாதிரி
ரிமோட் மாதிரி. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு நோம்பாளியும் ஒரு மரமும் ஒன்றுதான். ஒரு நோம்பாளிக்கு அடிச்சா, ஒரு மரத்துக்கு அடிச்சா அது ரிப்ளை தராது. நோம்பாளிக்கு அடிச்சா அவர் ரிப்ளை தர மாட்டான், ஏசினாலும் ரிப்ளை வராது. ஏனென்றால் அவர் உணவு குடிப்புகளை மட்டுமல்ல தன்னை உணர்ச்சிகளையும் விட்டு வருவார். அப்போ ஒரு மனிதன் நெருமையாகிறார். ஒரு மனிதன் உணர்ச்சிகள் இல்லாட்டி மனிதனே இல்லைன்னு பொருள். மனிதனே இல்லை. மனிதன் யார்? ஒரு உளவியல் அறிஞர் சொல்றார், பண்டில் ஆஃப் இமோஷன், உணர்ச்சிகளின் ஒரு கத்தை. வெறுப்பு, பயம், அச்சம், இந்த உணர்வுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு படைப்பு தான் மனிதன். அவன் உணர்ச்சிகள் எல்லாம் அவற்றில் எடுத்துட்டா மனுஷன் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. மனிதன் உணர்ச்சிகள் இருந்து மனிதனை எடுத்து விட்டால், அல்லாஹ் தஆலாவுடைய மனிதனுடைய விருப்பு வெறுப்புகள் இருந்து மனிதனை அவர் அப்புறப்படுத்தி விட்டால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை வைத்து மனிதனை இயக்க இயலும். அல்லாஹ் குர்ஆன் வசனம் ஒரு ரிமோட் மாதிரி இருக்கும். ஒரு குர்ஆன் வசனத்தால் ஒரு மனுஷனை உட்கார வைக்கலும், எழும்ப வைக்கலும். அப்படி அந்த மனிதனை இயக்குகின்ற ஒரு சக்தியாக இந்த வஹி மாறும். எப்பண்டா மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகள், ஆசாபாசங்கள், விருப்ப வெறுப்புகளை எல்லாம் விடுறதுக்கு பழகினான். அப்படி பழக்கிற ஒரு இபாதத்து தான் இந்த நோன்பு. அதனாலதான் நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். மற்ற இபாதத்துகள் எதுவும் இந்த பயிற்சியை மனிதனுக்கு தாரதில்லை. இது உலகத்தில் நோன்பு ஏற்படுத்த விரும்புகின்ற விளைவாகும். நோம்பாளின் உலகத்தில் எப்படி இருப்பாங்க? சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தன்னுடைய முக்கியமான ஒரு நாட்டு விஷயம் குறித்து பெரிய பெரிய சஹாபாக்களை எல்லாம் அழைத்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மஷூரா நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு மனிதர் வந்தார். அவருடைய பேர் ஹிஸ்னி இப்னு உயைனா. இந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இடத்துக்கு வந்தவர் கடுமையாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சாட ஆரம்பித்தார், ஏச துவங்கினார். உமர் நீதியற்றவர், உமர் தன்னுடைய மக்களை கவனிப்பதில்லை, பாராபட்சமாக நடந்து கொள்கிறார், அப்படி இப்படின்னு கண்டத்துண்டமாக பேசிட்டார். வேறு சந்தர்ப்பங்களாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் தெரியாது. அவர்கள் முக்கியமான சஹாபாக்களோடு இருந்து நாட்டின் முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் அது. அந்த நேரத்திலே இடையில் இப்படி ஒரு மனிதர் குறுக்கிட்டதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான ஆத்திரத்தை, ஆவேசத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் இருந்த இடத்திலிருந்து வேகமாக எழுந்தார்கள். அங்கிருந்து அவர்களுக்கு தெரியும் ஏதாவது நடக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதியானவன் தான், அதே நேரம் கடுமையாக அல்லாஹ்வுடைய தீனுக்காக மிக உறுதியோடு செயல்படுகின்ற ஒரு மனிதரும் தான். எனவே ஏதாவது நடக்கும் என்பதை அங்கிருந்தவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். சில நேரம் அந்த மனிதனுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடித்திருந்தாலும் எழுந்த வேகத்திலே ஆச்சரியம் அல்ல. உடனே அங்க ஒரு சஹாபி, அல்-ஹர்ர் இப்னு கைஸ் என்ற ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன், மன்னிப்பை கைக்கொள்ளுங்கள், நன்மையை ஏவுங்கள், மடையர்களை கணக்கெடுக்காதீர்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஃபைன் ஹாதா மினல் ஜாஹிலீன், இதுவும் அப்படி ஒரு ஆள் தான். இவர் வந்திருக்கிறாரே, அவர் அப்படி ஒரு கேஸ் தான், யோசனை இல்லாத மனுஷன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஆக்களை கணக்கெடுக்காதீங்கன்னு சொல்ற. இந்த குர்ஆன் வசனத்தை அவர் ஓதியதுதான் தாமதம். இந்த ஆவேசமெல்லாம் அடங்கி கோபமெல்லாம் அப்படியே போய் மீண்டு வந்தவர்கள் தன்னுடைய இருக்கையிலே அமர்ந்து கொண்டார். என்ன காண்றோம்? அமீருல் முஃமினீன், அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அன்றைய தலைவர், ஒரு தலைவர் ஏதாவது தீர்மானத்தை எடுத்துட்டா பரிவாரங்கள் எல்லாம் ஆமாசாமி போடுறத வளமை. அது அமைச்சராக இருந்தாலும் சரி, பெரிய ஜனாதிபதி மட்டத்தில் வைக்க வேண்டிய ஆட்கள் அல்ல, சாதாரண எம்பிமார் அமைச்சர்மாராக இருந்தாலும் சரி, அவர் ஏதாவது சொல்லிட்டா பிழையா இருந்தாலும் பின்னால் வைக்கிறவங்க எல்லாரும் ஆமாசாமி போடுறத வளமை. சஹாபாக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததே,
யார் தவறு செய்தாலும் குர்ஆனினால் அவர்களை திருத்த முடியும். ஏன்னா எதுக்கு மடங்க மாட்டாங்க? குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு அவர்கள் அப்படியே பெட்டி பாம்பாக அடங்கி போவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதினார்கள், ஒரு குர்ஆன் வசனம் அவர்கள் உட்கார வைத்தது. இன்னைக்கு கோபம் வருவர்களுக்கு அந்த குர்ஆன் வசனத்தை ஓதினவருக்கும் சேர்ந்து அவரும் வாங்கி கட்ட வேண்டியிருக்கும். என்றால் எந்த ஒரு நேர சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய உணர்ச்சிகளை விட்டு கொடுப்பதற்கு தயாரில்லாத நிலையில் ஒரு மனிதனை எத்தனை குர்ஆன் வந்தாலும் திருத்த முடியாது. என்னுடைய விருப்ப வெறுப்புகளை நான் விடுகிறேன் அல்லாஹ்வுடைய விருப்பங்களுக்காக என்று ஒரு முஸ்லிம் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் குர்ஆனோ சுன்னாவோ ஒரு மனிதனுக்கு பயன் தர மாட்டார். அப்படியான ஒரு பயிற்சியை தர வந்ததுதான் இந்த நோன்பு ரமலான். நோன்பு என்பது எனக்காக ஒரு மனிதன் தன்னுடைய உணவையும் குடிப்பையும் உணர்ச்சிகள் ஆசாபாசங்கள் விருப்ப வெறுப்புகளையும் விடுகின்ற ஒரு செயலாகும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுதான் நோன்பு. வெறும் பசில தாகத்தில் இருக்கிறதால் நோன்பு. இத்தகைய நோன்பு சரியான ஒரு பயிற்சியை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குமா? அந்த சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. சஹாபாக்கள் நோன்பு நோற்ற சமூகம் அது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்த களத்திலே எதிரியை வீழ்த்துகிறார்கள். அந்த எதிரி தன்னுடைய ஆயுதத்தை இழந்து நிராயுத பாணியாகி நிலத்திலே வீழ்ந்து விடுகிறான். அவனுக்கு தெரியும் அடுத்த கணம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாளுக்கு நான் இரையாகி விடுவேன் என்று. அதனால் நல்லா தெரியும் அவனுக்கு தனது எதிரியை தாக்குவதற்கு எந்த மார்க்கமும் தெரியவில்லை. ஒரே ஒரு யோசனை வந்தது, தன்னுடைய தொண்டையில் இருந்த உமிழ்நீரை காரி வேகமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகத்தில் துப்பு. அதான் அவனுக்கு கடைசியா செய்யலும். அவன கடைசி தாக்குதல் அதான். ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த வேலை அவன் செஞ்ச உடனேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை கொல்லாமல் விட்டு விட்டார். நடக்குமாது? இன்னைக்கு ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிற நேரம் ஒரு ஆள் காதி துப்பின ஒரு ஆளோட முகத்துல என்ன நடக்கும்? ஒரு வெட்ட நினைத்தவர் 9 வெட்டுகள் வெட்டுவார். ஆனால் அங்கு நடந்தது அதற்கு நேர் மாற்றமானது. ஆச்சரியம், அதிசயம். அந்த மனிதனுக்கு ஏன் இப்படி இந்த மனிதன் நடந்து கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஆச்சரியமா போனது. கேட்டான் அவன், ஏனை விட்டீங்கன்னு சொல்லி, ஏனை வெட்டினீங்க என்று அவன் கேட்க வேண்டிய தேவையில்லை. வெட்டி இருந்தா என்ன, வெட்டப்பட வேண்டியவன் தான் அவன் எல்லா வகையிலே. விட்டது அவனுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. கேட்டான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த நீ காரி துப்புகின்ற நேரம் வரைக்கும் உன்னோடு போராடிய எனது மனநிலை வேறு விதமாக இருந்தது. அதாவது அல்லாஹ்வுக்காக போராடினேன். உன்னோட எனக்கு தனிப்பட்ட கோபம் வெறுப்பு எதுவும் இருக்கவில்லை. அல்லாஹ்வுக்காக நான் போராட வந்தேன். உன்னோடு போராடியதும் உன்னை கொலை செய்ய நினைத்ததும் அல்லாஹ்வுக்காகத்தான். ஏனென்றால் ஒரு காலத்திலே சஹாபாக்கள் எல்லாம் அடி வாங்கி கொண்டிருந்தாங்க. பயங்கரமாக திரும்பிய திசையிலெல்லாம் அடியும் மேய்ச்சியும் வாங்கி கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்திலே அவர்கள் திருப்பி அடிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டார்கள். இந்த காலத்தில் நல்ல அனுமதி கொடுக்கல. அந்த நேரமும் தங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் விட்டு எல்லாம் அடிச்சா அனுமதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார்ட்டையாலும் அடிச்சான் அடிக்கவா அவனுக்குன்னு சொல்லி அனுமதி கேட்டு போறா? யாராலும் அடிச்சா திருப்பி அடிக்கிறதானே. ரசூலுல்லாஹ்விடம் அனுமதி கேட்டார்கள் சஹாபாக்கள், அடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒன்றை உணர்ந்திருந்தார்கள், நாங்க விரும்பினதை செய்ய இயலாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புறதை நாங்க செய்யணும். எனவே அடித்தவனுக்கு அடிப்பதற்கும் அனுமதி கேட்டார்கள்.
அல்லாஹ் விரும்புறானா அல்லாஹ் ரசூல் விரும்புறானா? விரும்பல, எனவே சும்மா இருந்தாங்க. அந்த நேரமும் அவர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை தான் செயல்படுத்தினார்கள். பிறகு ஒரு காலம் வந்து மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு அங்க யாரும் அடிக்கவும் இல்லை, ஏசவும் இல்லை. எல்லாரும் அன்பு மஹப்பத், ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசைகள் எல்லாம் வழங்கி தங்களுடைய மனைவிமார்களையும் கூட பகிர்ந்து ஒருவரை தலாக்கு சொல்லி நாங்க என்ன சகோதரர் நீங்க முடிச்சு உதவுன்னு சொல்ற அளவுக்கு அவர்களுடைய அன்பு பாசம் எல்லாம் இருந்த ஒரு காலப்பகுதியிலே அல்லாஹ் சொல்றான் போராடுங்க. இப்ப போராட வருமா? சும்மா இருக்கிறார்கள், எழுப்பி போராடுங்கண்டா. எனவே இப்போ அன்று போராட நினைத்தார்கள், அது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய விருப்பம் வேற மாதிரி இருந்தது, விட்டார்கள் போராட்டத்தை. இப்போது போராட நினைக்கவில்லை, அல்லாஹ் சொல்றான் போராட சொல்லுகிறவே போராட போனார். எதிரிகளோடு இருந்த வெஞ்சம் பகைமை காரணமாக அவர்கள் போராடவில்லை. அதில் சொல்றாங்க நான் கடைசி நேரம் வரைக்கும் அந்த உணர்வுல தான் போராடினேன் உன்னோட. நீ காரி துப்பினாய் அல்லவா, அப்போது உன்னோடு தனிப்பட்ட கோபம் எனக்கு வந்தது. இப்ப என்ன நோக்கம் மாறுது. இப்ப நான் உன்னை கொண்டிருந்தா எனக்கு வந்த கோபத்தின் காரணமாக, அதாவது அல்லாஹ்வுக்காக அல்ல எனக்காக நான் உன்னை கொலை செய்ய குற்றத்துக்கு ஆளாகி விடுவேனோ என்று அஞ்சினேன். எனவேதான் நான் உன்னை விட்டுவிட்டேன். அந்த நேரத்திலும் தன்னுடைய விருப்பத்துக்கு இடம் கொடுப்பதற்கு அந்த யுத்த களத்துல தான் ஆவேசங்கள் கோபங்கள் எல்லாம் கொதித்தெழுகின்ற நேரம் அது. அந்த நேரத்திலும் கூட அந்த சஹாபாக்கள் சமூகம், நோன்பு பிடிச்ச சமூகம் தங்களுடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கவில்லை, தங்களுடைய விருப்பங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த சமூகம் எப்படி இருந்திருக்கும்? சஹாபாக்கள் சமூகம் என்று நாங்கள் சொல்றோமே, இந்த சமூகம் எப்படி வாழ்ந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்க. இன்று அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பத்துக்காக எங்களுடைய ஒரு அற்பமான விருப்பத்தை கூட விட தயார். அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம் என்று சொல்லுவதில் கேட்குது. அல்லாஹ் தஆலா அழைப்பு, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன், மற்றதெல்லாம் பெருசல்ல, இப்ப வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான். தொழுகை நாங்க அந்த அழைப்பு கேட்டுட்டு இல்ல எங்களுக்கு வேற வேலையில் பெரிய வேலையில் எத்தனையோ இருக்குதுன்னு நாங்க அந்த அழைப்புக்கு, அல்லாஹ்வுடைய விருப்பம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், எனவே மற்றதெல்லாம் விடுங்க, மற்றதெல்லாம் சிறியது, இதை செய்ய வாங்க நல்லா கூப்பிடுறான். நாங்க எங்களுக்கு வேற வேலைகள் இருக்குது, பெரிய பெரிய வேலையெல்லாம், இதை பொறவு பார்ப்போம்ட்டு அங்க போறோம். சுபஹ் தொழுகையில் விசேஷமான ஒரு க்ளோஸ் தான் அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம். தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் அழைக்கிறான். நாங்கள் அதை கேட்டுட்டு திரும்பி படுக்கிறோம். அது பொருள் என்ன? தூக்கம் தொழுகையை விட சிறந்தது. எங்களுக்காக தான் விளங்கும். எங்களுக்கு தூக்கம் இப்போ தூங்குற நேரம் இப்ப எது சிறந்தது? இந்த தூக்கத்தையே தொழுகைக்காக அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் சரியானது, எங்களுடைய விருப்பம் பிழையானது அல்ல. சொல்ல நீங்க ஒன்று விரும்பலாம், அது உங்களுக்கு பாதகமாயிருக்கும். நீங்க ஒன்று வெறுக்கையிலும் அது உங்களுக்கு நல்லதா இருக்க. இந்த தியரி ஏற்றுக்கணும். முதலாவது, நாங்க விரும்புறது எங்களுக்கு நல்லது அல்ல, நாங்க வெறுக்கிறது எல்லாம் எங்களுக்கு தீயது அல்ல. அல்லாஹ் விரும்புறதுதான் நல்லது, அல்லாஹ் வெறுக்கிறதான் தீயது. அதை முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். அந்த கன்செப்டை ஏற்றுக்கொண்டா பிறகு அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புறானோ அதையெல்லாம் செய்கின்ற, அதற்காக நாங்கள் விரும்புவதையெல்லாம் விடுகின்ற அந்த பயிற்சியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரு மாற்றத்தை உலகத்திலே ஏற்படுத்த வந்ததுதான் நோன்பு. மறுமையில் இருக்கிற பலாபலன்கள் எல்லாம் வேற, அது இன்னொன்று. மறுமையில் இருக்கிற பலாபலன்களை எதிர்பார்த்து நோன்பு நோக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், ஜகாத்து கொடுக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த விளைவு ஏற்படாவிட்டால் உலகத்தில் சில அதிசலை நாங்கள் பார்த்தோமே, யார் தீய செயலையும் தீய வார்த்தையை விடலையோ அவர் உணவையும் குடிப்பையும் மட்டும் விட வேண்டும் என்ற தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது. அப்படின்னா அந்த நோம்பு அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்றதான பொருள். உலகத்தில் அந்த நோம்பு விளைவை தரல. உலகத்தில் அதுக்கு விளைவு இல்லாட்டி மறுமையிலேயும் அதுக்கு விளைவு கிடைக்காது என்பதை அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. எனவே இபாதத்துடைய மறுமை விளைவுகள் மட்டுமல்ல, உலக விளைவுகளும் முக்கியமானவைகளாகும். அதனை நாங்கள் கருத்திலே கொண்டு நாங்கள் ஒவ்வொரு இபாதத்தையும் செய்ய நேரம் இதனால் உலகத்தில் என்ன நடக்கும், இதனால் உலகத்தில் எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன வரும், அது வருகுதா? நோம்பு பிடிச்சிக்கிறோம் எத்தனை வருஷங்கள், 25, 30, 40, 50 வருஷங்கள் நோம்பு பிடிச்சிக்கிறோம், தொழுவிக்கிறோம். அதோட ரிசல்ட்ஸ் என்ன? உலகத்தில் ஒன்றும் தேவையில்லையா? இதெல்லாம் மறுமையில எல்லாம் என்ன வச்சு தருவானா? உலகத்தில் அதற்குரிய விளைவுகள் உண்டு. அதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், வலியுறுத்துறான். குர்ஆன் சொல்லுகிறது,
அந்த விளைவுகளை நாங்கள் கவனத்திலே கொண்டு நோன்பு, தொழுகை, இது மாதிரி இபாதத்துகளை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அப்படி இந்த இபாதத்துகளை செய்கின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் காண முடியுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு பெரிய மாற்றம் இந்த சமூகத்திலே உருவாகும். அல்லாஹ் தஆலா அத்தகைய மாற்றங்களை இந்த நோன்பின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி இந்த உலகத்தில் நோன்பு எத்தகைய பயிற்சியை எங்களுக்கு தர விரும்புகிறதோ அந்த பயிற்சிகளுக்கு உட்பட்டவர்களாக எங்களை ஆக்கி மறுமையில் இந்த ரமலான் சுமந்து வந்த அனைத்து அருட்கொடைகளுக்கும் அருக்கதை உள்ள மனிதர்களாகவும் அல்லாஹ் எங்களை ஆக்கி அங்கீகரித்து தருவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.